படம் தான் கடைசி படம். அந்த தளபதியோட கடைசி படம் கொண்டாடக்கூடிய படம் தான். ஏன்னா மக்கள் நம்ம வந்து ஒரு 60 நாள் வந்து அவர் சிஎம் ஆகி நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரோட கடைசி படம், அவர் 2000 கோடியை விட்டுட்டு நமக்காக வந்து சிஎம் ஆகி சீரியஸாக கொண்டாடலாம். இதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனால் என்னன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அமைதியாக ஜாலியாக எல்லாரும் ஃபேமிலியோட கொண்டாடணும். அதுதான் எங்களோட கருத்து. ஒரு சம்பவம் ஆக மாதிரி இருந்தால் போதும். கண்டிப்பாக நம்ம கடைசியாக கரூர் சம்பவம் ஆன மாதிரி எதுவும் யாருக்கும் இடைஞ்சல் இருக்காம சிஎம்மோட கடைசி படம் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? திருவண்ணாமலை கொண்டாடக்கூடிய படம் தான் கடைசி படம். அந்த தளபதியோட கடைசி படம் கொண்டாடக்கூடிய படம் தான். ஏன்னா மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம நம்ம கடைசியாக கரூர் சம்பவம் ஆன மாதிரி எதுவும் யாருக்கும் இடைஞ்சல் இருக்காம நல்லபடியாக கொண்டாடலாம். எதுக்காக நான் திருவிழா மாதிரி கொண்டாடணும்? ஒரு படத்தை போய் எப்படி கொண்டாடணும்? ஏன்னா தளபதி இப்போ வந்து நான் 60 நாள் 65 நாள் பக்கம் ஆகுது சிஎம் ஆச்சு. ஒரு சில நல்லது நிறையவே பண்ணிட்டு இருக்காரு. இந்த லஞ்சம் இல்லாத அரசியல் உருவாக்கிட்டு இருக்காரு. அதனால அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எதிர்காலம்ன்றது நம்மளை நம்பி தான் இருக்கு, இளைஞர்களை நம்பி தான் இருக்கு. ஸோ இளைஞர்கள் இதையும் ஒரு பக்கம் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய படம் தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ, திருவிழா மாதிரி தான் கொண்டாடணும். ஏன்னா தளபதி பார்த்தீங்கன்னா நமக்காக வந்திருக்காரு. இப்போ அவர் நம்ம வந்து ஒரு 60 நாள் வந்து ஆகுது சிஎம் ஆகி நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரோட கடைசி படம், அவர் 2000 கோடியை விட்டுட்டு நமக்காக வந்து சிஎம் ஆகியிருக்காரு. அப்போ அவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இது அவரோட கடைசி படம், அதை நம்ம திருவிழா மாதிரி கொண்டாடுறது தப்பு இல்லையே. ஒரு படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடலான்றீங்க? கண்டிப்பாக ப்ரோ, சீரியஸாக கொண்டாடலாம். இதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனால் என்னன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அமைதியாக ஜாலியாக எல்லாரும் ஃபேமிலியோட கொண்டாடணும். அதுதான் எங்களோட கருத்து. ஒரு சம்பவம் ஆக மாதிரி இருந்தால் போதும்ன்றீங்க? கண்டிப்பாக. அதில் வந்து வந்துருச்சு, சரிங்களா? இதை வந்து அதே மாதிரி நம்ம ஆகக்கூடாது. நிறைய நல்லது பண்ணணும். அவர் பேரை சொல்லி நம்ம திருப்பணம் வந்து பேட் கமெண்ட்ஸ் அவருக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் நமக்கு நல்லது பண்ணும்போது நம்ம அவரை என்கரேஜ் தான் பண்ணணும். திருப்பணம் பேட் கமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து நம்ம அவரை வேஸ்ட் பண்ணோம்னா அவர் நம்ம மேலே இவங்களுக்காக நம்ம வந்தோமே, மக்களுக்காக வந்தோம், மக்கள் ஆனால் நம்ம மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் எங்களோட சைனாவை கூட கண்டிப்பாக திருவிழா மாதிரி தான் கொண்டாடி ஆகணும். கண்டிப்பாக ப்ரோ, அதில் எந்த மாற்றம் கருத்து